ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு லிட்லன் சேனல். இன்னைக்கு நாம ஏஎம் கெலின் எழுதின கானவாகா போயம் தான் பார்க்க போகிறோம். கானவாகா பை ஏஎம் கெலின். இந்த போயம் எப்போ பப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குன்னா 1945. இந்த போயம் எதை பற்றி இருக்குது? ட்ரைபல் பீப்புளை பற்றி இருக்குது. ஏஎம் கெலினோட பீரியட்னா 1909 to 1972. இவங்க ஒரு கெனடியன் போயட், ஜேர்னலிஸ்ட், நாவலிஸ்ட், ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் லாயர். இவங்க ஒன் ஆஃப் தி கனடாஸ் கிரேட்டஸ்ட் போயட். இவங்களோட நோட்டபிள் ஒர்க்னு பார்த்தோன்னா த ராக்கிங் அண்ட் த சேர், த செகண்ட் ஸ்க்ரோல். போயத்துக்குள்ள பேர்லாம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த பிளேஸ். வேர் ஆர் த பிரேவ்ஸ். இந்த போயத்தோட ஃபர்ஸ்ட் லைன் வேர் ஆர் த பிரேவ்ஸ். பிரேவ்ஸ் எதை ரெஃபர் பண்ணுறாங்க அந்த போயட் அப்படின்னு பார்த்தா ரிசர்வ்டு பீப்புள், அதாவது ரெட் இண்டியன். இந்த ரெட் இண்டியன்லாம் இன்னொரு காலத்தில் இருந்தாங்க, பெயிண்ட் பண்ணிக்கிட்டு ஃபெதர்லாம் வியர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பீப்புளெலாம் இப்போ எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியலையே, அவங்கள எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கொஷின் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க இந்த போயத்தில். அந்த ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க இல்லையா, ட்ரைபல் பீப்புளோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ஆட்டமன் ஃப்ரூட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களோட ஃபேஸ், அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் அந்த ஃப்ரண்ட் ஆஃப் த புக் இருக்கு இல்லையா, அதாவது புக்கில் ஃப்ரண்ட் பேஜில் ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. ஸ்கூல் புக்ஸ்லாம் மோஸ்ட்லி இருக்கும். அந்த மாதிரி புக் ஃப்ரண்ட் பேஜில் தான் நான் அவங்கள பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மோனோசிலபிக்னா ரெட் இண்டியனுக்கு ஒரு சீஃப் இருப்பாங்க. அவங்க 2 or 3 வேர்ட்ஸ் தான் பேசுவாங்க. நான் அதில் எவ்வளோ மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஃபெதரை தான் வியர் பண்ணிப்பாங்க. அப்புறம் அவங்கள அஷப்ஸ் அனிமல்னு சொல்லுவாங்க. அதாவது பைபிளில் வர நீதி கதைகள்லாம் இருக்கும்ல, அந்த நீதி கதைகளுக்கு அனிமல்ஸ் எல்லாம் ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுப்பாங்க. அந்த மாதிரி அவங்கள பார்த்தா அஷப்ஸ் அனிமல் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் டீர், பஃபலோ அதெல்லாம் அவங்களோட ஓன் ஃபேமிலி மாதிரி அப்படின்னு நினச்சி அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எங்கே போனாங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு போயட் சைல்டுஹுட் மெமரிஸ். போயட் எப்பொழுதும் அவுட்டோரை தான் லைக் பண்ணுவாங்க. அதாவது கிளாஸ் ரூமில் இருக்கிற சாக்கு, அவங்களோட சைல்ட்ஹுட்டை பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். கிளாஸ் ரூமில் இருக்கிற இந்த சாக்கு ஸ்மெல்லு, அப்புறம் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற டஸ்ட்டு ஸ்மெல்லு, அதெல்லாம் அவங்க ஒரு மாதிரியாகவும் இருக்குது, அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். ஸோ அவங்க அவுட்டோரை தான் லைக் பண்ணுவாங்க. இரோக்கியோஸ் ட்ராக் அப்படின்னா நார்த்தன் அமெரிக்கன் ட்ரைப் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜை நான் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்றேன், நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் போயட் ட்ரைபல் பீப்புளோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்காங்க. இதில் பார்த்துருக்காங்கன்னா அவங்க வீட்டு கேலண்டரில் பார்த்துருப்பாங்க. அதில் ஒரு பிக்சர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் மோனோசிலபிக் நின்றுட்டு இருக்க மாரி. மோனோசிலபிக் யார்? ரெட் இண்டியன் சீஃப். அவங்க நின்றுட்டு இருக்க மாரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோ பற்றி தெரிஞ்சுப்பாங்க. ஓ, இப்படி தான் இருப்பாங்க போல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் அந்த பீப்புளெலாம் இப்போ வெஸ்டர்னுக்கு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருந்த பீப்புள் இப்போ வெஸ்டர்னுக்கு மாறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மாடர்ன் லைஃபு. மக்கசிட்டுங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஷூ. அந்த ஷூலாம் இப்போ வியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? ட்ரைபல் பீப்புள். அவங்க ட்ரைபல் பீப்புள் இப்போ எங்கே இருக்காங்கன்னா ஒரு சர்ச் பக்கத்தில் இருக்காங்க. அந்த சர்ச்சுக்கு வர டூரிஸ்ட்டு அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஃபுட்டு அப்படி இல்லைன்னா மணி ஏதாச்சும் விட்டேறிவாங்க அவங்கக்கிட்ட. அவங்க அதை எடுத்துக்கிட்டு ஃபுட்டாக இருந்தால் சாப்பிட்றது, இல்லை மணியாக இருந்தால் அதை போய் கடையில் கொடுத்துட்டு சாப்பிட்றது. இந்த மாதிரி தான் அவங்களோட லைஃப் இப்போ இருக்குது. முன்னெல்லாம் அவங்க டான்ஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா சீஃப் மோனோசிலபி இருக்காங்க இல்லையா, ரெட் இண்டியன் சீஃப், அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக தான் டான்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ எதுக்காக டான்ஸ் பண்ணுறாங்கன்னா ஒன்லி ஃபார் மணிக்காக டான்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் போயட் ஃபீலிங்ஸ். போயட் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா கிராசிகேட்டோங்கிறது ட்ரைபல் பீப்புளோட ஹோமு. அந்த ஹோம் கூட இப்போ இல்லாமல் இருக்காங்க. அது அந்த ஹோமில் தான் அவங்க இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஹோம்னு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னெல்லாம் ஹண்டிங் பவர்லாம் அதிகமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் காடை ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க. இப்போ ஹண்டிங் பவரும் இல்லை, காடை சுத்தமாக பிலீவ் பண்ணுறதும் இல்லை. அவங்கள்ட்ட இப்போ என்ன தான் இருக்குன்னா ஒன்றுமே இல்லை, மெமரிஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த மெமரிஸ் எப்படி இருக்குன்னா ஒரு கோஸ்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த போயத்தை முடிக்கிறாங்க. அவ்வளோதான் இந்த போயம். தேங்க்யூ.